Hi everyone, welcome to my YouTube channel Mathematics with Jaysia. இன்னைக்கு KSSM Mathematics Form 1 Chapter 8 Lines and Angles இந்த chapter பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வந்து 3 சப்டாபிக் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டாபிக் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். 8.1 Garis and Sudut Lines and Angles. ஓகே, ஸோ இந்த சப்டாபிக்கில் வந்து நீங்கள் 2 முக்கியமான வார்த்தை வந்து பார்ப்பீங்க. ஸோ ஒன்று வந்து Tambaring Garis congruent line segment. இன்னொன்று வந்து Sudut congruent angles. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த வார்த்தை இருக்குது congruent. ரைட், ஸோ வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா congruentோட அர்த்தம் என்னன்னு தெரியணும். ஸோ congruent சொல்லும்போது இப்படி congruent லைன் செக்மெண்ட் சொன்னாக்கா அந்த லைனோட நீட்டு வந்து சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, panjang garis adalah sama. ஸோ kalau panjang garis adalah sama அது வந்து Tambaring Garis congruent. இல்லாட்டி இங்கிலீஷில் வந்து congruent line segment. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் பாருங்கள் அந்த லைனோட மெஷர்மெண்ட் வந்து சேமாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, செகண்ட் வந்து Sudut congruent angles. ஸோ congruent angles சொல்லும்போது அந்த Sudut வந்து சேமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 90 டிகிரினா இன்னொரு இதோ வந்து 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ kalau Sudut sama maka itu adalah Sudut congruent angles. alright, ஸோ பேசிக்லி congruentனா வந்து அதோட அந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். ஓகே, the first one வந்து dia punya panjang kena sama, the second one dia punya sudut kena sama. alright, okay, அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம் how to measure angle using protractor. ஸோ இதுதான் முதல் தடவை நீங்கள் protractor பாய்ப்பீங்க. ஸோ எப்படி பாய்க்கலான்னு பார்ப்போம். ஓகே, protractor நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 2 கோடு இருக்கும். ஓகே, 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சைட் வேணாலும் பாய்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நீங்கள் ஆங்கிள் AOB, alright, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆங்கிள் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ AOBன்னு சொல்லும்போது யூஸ்வலி நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த சூடோட்டை நீங்கள் மெஷர் பண்ணும்போது நீங்கள் உள்ளார இருக்கிற இந்த உக்கரன் பாய்ப்பீங்க. பிகாஸ் A வந்து இஸ் ஆன் த ரைட் சைட் அண்ட் இங்கே தான் 0வும் இருக்குது. alright, ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா AOB வந்து உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா 10, 20, 30, 40. ஓகே, 40 வந்து நடுவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இப்படி எண்ணலாம் 41, 42, 43, 44, 45, 46. ஓகே, ஸோ ஆங்கிள் AOB வந்து 46 டிகிரி 46 darjah. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னாக்கா இப்படி எழுதலாம். இந்த சூடோட் சிம்பிள் போட்டுட்டு AOBன்னு போட்டுட்டு 46 டிகிரி எழுதலாம். ஓகே, இல்லாட்டி சூடோட் சிம்பிள் போட்டுட்டு BOA 46 டிகிரி ஓ வெறும் இந்த சூடோட் போட்டுட்டு O போட்டுட்டு 46. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆங்கிள் வந்து ஓவில் இருக்குது. alright, ஸோ இங்கே பாருங்கள் O வந்து நடுவில் இருக்கணும். இதுலேயும் பாருங்கள் O வந்து நடுவில் இருக்கணும். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா O மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த Bயோட பொசிஷனோ Aயோட பொசிஷனோ நீங்கள் மாற்றி எழுதலாம். AOBன்னு எழுதலாம், இல்லாட்டி BOAன்னு எழுதலாம். பட் O எப்போதும் சென்டரில் இருக்கணும். ஓகே, இல்லாட்டி O மட்டும் எழுதலாம் 46 டிகிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே how you can write. ஓகே, இது வந்து இன்னொரு விதம். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த O மேலே வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி போட்டிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து another way how you can write angle. ஸோ AOB அப்படின்னா Sudut AOB. ஓகே, அந்த O கிட்ட தான் வந்து அந்த கேப் போட்டிருக்காங்க equivalent to 46 டிகிரி. இல்லாட்டி BOA கேப் வந்து O கிட்ட, பிகாஸ் ஆங்கிள் வந்து O கிட்ட இருக்குது 46 டிகிரி. ஸோ வந்து 5 விதமாக நீங்கள் வந்து
இந்த angle வந்து எழுதலாம். So you need to know all the 5. Okay, usually book textலலாம் வந்து இந்த first 3 தான் பைப்பாங்க. 1, 2, 3 இதுதான் பைப்பாங்க. Okay, let's say அந்த angle வந்து left sideல இருக்கு. Okay, இப்போ நீங்க பாருங்க POQ left sideல இருக்கு தானே. So இது வந்து it will be easier if you can use this one and the outside ல இருக்கிற இந்த measurement பாத்தீங்களா வசதியா இருக்கும். Okay, 0, 10, 20, 30, 3. Okay, so 33 degree. So இப்படி தான் நீங்க வந்து protector பாய்க்கணும். Okay, அடுத்தது Jennings sudut பார்ப்போம். Types of angles. Okay, first வந்து sudut tegak, right angle 90 degree. Okay, so எப்போலாம் வந்து 90 degreeனா வந்து அது வந்து right angle sudut tegak. So sudut tegak வந்து நம்ம இப்படி கூட எழுதுவோம். இப்படி போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் போடுவோம். இதுதான் வந்து menunjukkan it's a right angle sudut tegak. Okay, அடுத்தது வந்து sudut tirus, acute angle. Okay, acute angle நீங்க பாத்தீங்கன்னா it's between 0 degree and 90 degree. Okay, அப்படினாக்கா 1 degree, 2 degree up to 89 degree. Okay, sudut 89 up to sudut 89 darjah வந்து is acute angle sudut tirus. Okay, so இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா sudut chaka. Okay, sudut chaka வந்து இங்கிலீஷ்ல obtuse angle சொல்லுவோம். Obtuse angle is between 90 to 180. Okay, அப்படினாக்கா 91, 92, okay, and then up to 179 வந்து நம்ம obtuse angle சொல்லுவோம். Okay, next one sudut garis lurus, straight line angle. Okay, that is sometimes straight line சொல்லுவோம். இது வந்து 180. Okay, இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு straight line இருக்கும், அதோட total angle will be 180. Any straight line. Alright, next one sudut reflex angle. Okay, இது பாத்தீங்கன்னாக்கா sudut reflex adalah di antara 180 dan 360. Okay, so 181, 182, 182 up to 259. Okay, இதெல்லாம் வந்து நம்ம reflex angle னு சொல்லுவோம். Okay, கடைசியா வந்து sudut putaran lengkap, one whole turn, which is 360. Okay, அப்படினாக்கா from here back to here, this is 360, one whole turn. Okay, so இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay, அடுத்தது 3 விதமான sudut பார்ப்போம். sudut pelengkap, sudut penggenap, sudut conjugate. Okay, இது மூணும் நீங்க வந்து memorize பண்ணணும். Okay, sudut pelengkap வந்து complementary angles. Okay, so hasil tambah dua sudut, sum of the two angles is equivalent to 90. Okay, so உங்களுக்கு ரெண்டு angle கொடுத்திருக்காங்க, அத ரெண்டும் நீங்க கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 கிடைச்சிச்சுனா அது வந்து complementary angle. Okay, any two angles, the sum of the two angles 90 na அது வந்து complementary angle. So you must memorize this. Okay, அடுத்தது sudut penggenap, supplementary angles. Okay, இது வந்து the same thing, ரெண்டு sudut நீங்க தம்பா பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு 180 கிடைச்சிச்சுனாக்கா அது வந்து supplementary angle. Okay, sudut penggenap. Okay, lastly sudut conjugate. Okay, மறுபடியும் ரெண்டு sudut நீங்க தம்பா பண்ணும்போது உங்களுக்கு 360
கிடச்சிச்சுனாக்கா அது வந்து conjugate. ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2 சுருட் தம்பா பண்ணி 90 கிடச்சிச்சுன்னா அது வந்து பலங்கா காம்ப்ளிமெண்டரி. அதே மாதிரி 2 சுருட் தம்பா பண்ணி உங்களுக்கு 180 கிடச்சிச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்டரி பங்கனா. And finally 2 சுருட் தம்பா பண்ணி உங்களுக்கு 360 கிடச்சிச்சுன்னா அது வந்து conjugate angles. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூவர் சுருட், ஹசில் தம்பா டூவர் சுருட், ஹசில் தம்பா டூவர் சுருட். ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, penyelesaian masalah problem solving. First example பார்ப்போம். Given ABC is a straight line, find the value of x. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அந்த லைனில் டோட்டல் ஆங்கிள் வந்து 180ன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஏபிசி, திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இதோட டோட்டல் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வில் பி 180. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது தானே, ஸோ இது வந்து 90 டிகிரி. ஓகே, அப்போ 180 டிகிரியில் 90 டிகிரி போனுச்சுன்னா மிச்சம் வந்து 90 தானே. ஓகே, which means இதெல்லாம் வந்து equivalent to 90 degree. ஓகே, இதில் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. ஓகே, அப்படின்னாக்கா 5x equivalent to 90 degree. நீங்கள் வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. இது வந்து டராப் இங்கே கொண்டு போனீங்கன்னா பஹாகி ஆயிரும். ஸோ x equivalent to 90 degree divide by 5. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x equivalent to 18 கிடைக்கும். 18 degree. ஓகே, இந்த டிகிரி சிம்பிள் போட மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர். Okay, next example 2. Given PQ and RS are straight lines. Okay, so மறுபடியும் straight line சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அது வந்து 180 degree. Find the value of x plus y. Okay, so இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா x plus y கேட்டிருக்காங்க. Alright. Okay, முதல் வந்து நம்ம பார்ப்போம் PQRS. அப்படின்னாக்கா இந்த லைன், இந்த PQ அப்புறம் RS வந்து 180. Okay, so x and y கேட்டிருக்காங்க இல்லையா, the sum of x and y. So what you can do is, okay, நீங்கள் பாருங்க PQ வந்து ஒரு straight line. அப்படின்னாக்கா this whole thing is 180. Okay, so இந்த 180ல நீங்கள் 52 கழிச்சிங்கனாக்கா உங்களுக்கு y plus x கிடைக்கும். ஆமாவா இல்லையா? So it's very easy. What you can do is y plus x equivalent to 180 degree minus 52 degree. உங்களுக்கு வந்து 128 கிடைக்கும். Okay, this is one way how you can do. Okay, இன்னொரு வேயும் இருக்கு. இன்னொரு வே எப்படின்னாக்கா, if you want, you can find x first and then you find y and then you தம்பா. alright. Okay, so நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லியிருக்காங்க RS is a straight line. Okay, RS is a straight line நாக்கா this whole thing is a straight line, isn't it? அப்படின்னாக்கா this whole thing is 180. Okay, ஸோ நீங்கள் வந்து y கண்டுபிடிக்கலாம். y எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 180 minus 82 உங்களுக்கு y கிடைக்கும். ஸோ y equivalent to 180 degree minus 82 degree உங்களுக்கு 98 degree கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து y ஓட வேல்யூ. ஓகே, அடுத்தது x பார்ப்போம். ஓகே, ஸோ y வந்து இங்கே வந்து உங்களுக்கு 98 கிடச்சிருச்சு. Okay, y வந்து 98, this one 52. அப்போ நீங்கள் கண்டிப்பாக x கண்டுபிடிக்கலாம் because this whole thing is 180. Okay, so x will be 180
degree minus y, which is 98 degree, and then minus 52 degree. Okay, so இதெல்லாம் நீங்க minus பண்ணும்போது உங்களுக்கு 30 degree கிடைக்கும். So இது வந்து x ஓட value. But அவங்க கேட்டிருக்கிறது வந்து x plus y. Okay, so x plus y will be 30 degree plus 98 degree. You still get the same answer, 128 degree. Okay, so நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்சரும் same. Okay, so நீங்க இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு full marks கிடைக்கும், இப்படி செஞ்சாலும் full marks கிடைக்கும். Of course exam அப்ப வந்து you must take the faster way because you need to save your time, isn't it? Alright, so I recommend you to go for this method. Okay, next example 3. The diagram below shows 3 straight lines, okay, that meet at one point. Find the value of angle JOK. Alright, so JOK ன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த angle வந்து Oல இருக்கு. Okay, so நீங்க பார்க்கலாம் இதுதான் JOK. JOK. So basically JOK வந்து equivalent to 6x degree. So இதோட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயக்ராம் இது வந்து 1 whole turn. ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் இருக்கிறனால இது நம்மளுக்கு தெரியும் 90 degree. ஓகே, ஸோ நீங்க என்ன செய்யலாம்னாக்கா இட்ஸ் 1 whole turn, isn't it? So 360 degree equivalent to 90 degree plus 6x degree plus 4x degree. Okay, so 360 degree equivalent to 90 degree. 6x plus 4x will be 10x degree. So இதை நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம், இதை நம்ம இங்கே கொண்டு போவோம். Positive will become negative. 360 minus 90 degree equivalent to 10x. இது வந்து உங்களுக்கு 270 degree equivalent to 10x. ஸோ நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து மல்டிப்ளை இங்கே கொண்டு போங்க, டிவைட் ஆயிரும். ஓகே, ஸோ 270 degree divide by 10 equivalent to x. 27 degree equivalent to x. ஓகே, ஸோ நீங்கள் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க கேட்டிருக்கிறது வந்து JOK, which is 6x. Okay, so angle JOK equivalent to 6x. So 6 multiplied 27 உங்களுக்கு 162 கிடைக்கும். Okay, so this is your answer. Okay, example 4. In the diagram below, A and 24 degree are complementary angles. Okay, பலங்கா. So complementary angles நாக்கா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னாக்கா இது ரெண்டையும் கூட்டினாக்கா 90 கிடைக்கணும். Alright, complementary angles. And then D and 24 are supplementary angles. Okay, அப்படின்னாக்கா D1 24 கூட்டினாக்கா உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 180 degree வரணும். Find the value of B plus C. Okay, so அவங்க வரும் B வரும் C கேட்கல, just B plus C எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. Okay, so B plus C வந்து இது. Okay, so B plus C எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். Okay, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா A and 24 are complementary angles. Okay, அப்படின்னாக்கா A1 24 ப்ளஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 90 கிடைக்கும். ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து A கண்டுபிடிக்கலாம். 90 degree equivalent to the sum of A and 24, isn't it? So நீங்கள் A கண்டுபிடிக்கணும்னா bring here you minus 90 degree minus 24 degree உங்களுக்கு வந்து A கிடைக்கும், which is
66 degree. Okay, which is A. Alright, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு A வந்து 66 டிகிரின்னு. ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, D and 24 are supplementary angles. ஸோ இதுவும் வந்து supplementary angle சொல்லியிருக்காங்க 180. பட் நம்ம D தெரியணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு வந்து B plus C தான் வேணும். ஓகே, அப்படி இது வந்து 180நாக்கா இதுவும் 180 தான். ஓகேவா, ஏன்னா this is 1 whole turn, isn't it? ஓகே, அப்படின்னாக்கா இந்த A plus B plus C வந்து equivalent to 180. ஓகே, A plus B plus C equivalent to 180. A வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 66 degree plus B plus C equivalent to 180 degree. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவை வந்து B plus C தானே. ஸோ நம்ம என்ன செய்யணும், இதை இங்கே கொண்டு போவோம். ஸோ மைனஸ் B plus C equivalent to 180 degree minus 66. ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா B plus C equivalent to 114. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா how do you perform a geometrical construction. ஓகே, bagaimanakah anda membuat pembinaan geometri. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க how to construct a line segment, how to construct a perpendicular bisector, okay, how to construct a perpendicular line to a straight line. ஸோ இதில் ரெண்டு இருக்குது, passing through a point and passing through a point on the line. okay, ஸோ இதெல்லாம் வந்து unfortunately I won't be able to show you. ஓகே, ஸோ நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேனாக்கா புக்கு டெக்ஸ்டில் உள்ள அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லேட்டர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தட்டி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி புக்கு டெக்ஸ்டில் சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே காமிப்பாங்க. ஓகே, இன்னும் இருக்குது how to construct a parallel line. ஓகே, so constructing parallel line வந்து you must use compasses and a ruler. okay, but you also need to know how to construct parallel line using a set square and a ruler. okay, so the link how to construct an angle of 60 degree. okay, lastly how to construct angle bisector. sudut pembahagi dua sama sudut. இந்த angle bisector வந்து ரொம்ப important because நீங்கள் இந்த மாதிரி 15 degree, 45 degree, 75 degree, 105 degree இதெல்லாம் நீங்கள் வெறியணும்னாக்கா நீங்கள் வந்து you need to know this angle bisector. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் பயன்படுத்தி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ that's it for 8.1. Thank you.